வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தகராறில் வாலிபரை கொலை செய்த 9 பேரை அதிரடியாக கைது செய்த காவல்துறையினர். இந்தி திணிப்பு பற்றி முதலமைச்சர் அமைச்சர்களே பேசாத நிலையில் பாஜக மாநில தலைவரை போல ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செயல்படுகிறார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பணம் கொடுக்கல் வாங்கலில் வாலிபரை கொலை செய்த அவரது நண்பர்கள் 9 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பின்புறத்தில் நேற்று காலை வாலிபர் ஒருவர் தலையில் பலத்த காயங்களோடு சடலமாக இருப்பதாக தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்டிருந்த தமிழக பகுதியான குனிமேட்டை சார்ந்த ஷேக் திப்பு சுல்தான் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்பதாக யாருடன் தொடர்பில் இருந்தார் என்பது குறித்து அவரது செல்போன் பதிவுகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டது. அவர் கடைசியாக சாரம் பகுதியை சார்ந்த சிவா என்கின்ற சிவசங்கரனோடு பேசியிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தியது. சுல்தான் தனக்கும் தனது நண்பர்களுக்கும் உடற்பயிற்சி கூடத்தில் பழக்கம் ஏற்பட்டதாகவும், சுல்தான் ஆன்லைனில் வர்த்தகம் செய்வதாகவும், அதற்கு வட்டிக்கு பணம் வேண்டும் என்று கடந்த 1 வருடத்திற்கு முன்னதாக கேட்டதை அடுத்து சிவா அவர்களது நண்பர்களான பிரபாகரன், சந்திரமோகன், ராஜேஷ், ஜாகர் ஹுசேன், குட்டி கிஸ்தான், சரத்ராஜ், சகாய்ராஜ், சுரேஷ் ஆகியோர் சேர்ந்து ரூபாய் 50 லட்சம் வரை பணம் கொடுத்ததாகவும், இதற்கு அவர் மாதம் வட்டி கொடுத்து வந்த நிலையில் கடந்த 2 மாத காலமாக சரிவர வட்டியும் தராமல் வாங்கிய பணத்தை திரும்பி தருவதாக கூறி அலைக்கழித்து வந்ததால் நேற்று முன்தினம் இரவு சுல்தானை தனது நண்பர்களோடு 45 அடி சாலைக்கு வரவழைத்து அங்கிருந்து நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கு மது அறிந்து கொண்டிருக்கும் பொழுது சுல்தானை மறைத்து வைத்திருந்த இரும்பு ராட் மற்றும் பீர் பாட்டிலால் தலையில் தாக்கி அவரை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு தட்டாஞ்சாவடியில் உள்ள மார்க்கெட் கமிட்டி கிடங்கின் பின்புறத்தில் வீசிவிட்டு சென்றதாக தெரிவித்தனர். இதனையடுத்து வேல்ராம்பட்டு ஏரிக்கரையில் தலைவரவாக இருந்த சிவாவின் நண்பர்கள் 8 பேரையும் வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து அவர்கள் கொலைக்கு பயன்படுத்திய இரும்பு ராட், பீர் பாட்டில், 3 இருசக்கர வாகனம் மற்றும் ஒரு ஆட்டோ ஆகியவற்றை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட 9 பேரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைதானவர்களில் ராஜேஷ், சரத்ராஜ், கிஸ்தான் என்கின்ற குட்டி கிஸ்தான் ஆகியோர் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் கொலை, திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஜிப்மரில் இந்தி திணிப்புக்கு எதிராக போலீசாரின் தடையை மீறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஜிப்மர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு இயக்குநர் ராகேஷ் அகர்வாலின் உருவபொம்மை எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இந்தி மொழி கட்டாயம் என்ற இயக்குநர் உத்தரவிற்கு பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். கடந்த 3 தினங்களாக திமுக, காங்கிரஸ், பாமக மற்றும் தமிழ் அமைப்புகள் என பல்வேறு கட்சியினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இன்று புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோரிமேடு தன்வந்திரி காவல் நிலையம் அருகே இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ஜிப்மர் மருத்துவமனையை முற்றுகையிட முயன்றனர். அப்போது அவர்களை போலீசார் தடுப்பு கட்டை வைத்து தடுக்க முயன்ற பொழுது அதை மீறி ஜிப்மர் மருத்துவமனையின் உள்ளே நுழைய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வாலின் உருவப்படம் மற்றும் உத்தரவு நகலை எரித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களையும் எழுப்பினர். இதனையடுத்து போலீசார் 300க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை கைது செய்தனர். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி
ஜிப்மர் இயக்குனர் ராஜேஷ் அகர்வால் அவர்கள் ஜிப்மர் நிர்வாகத்தில் இந்தி மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அது இங்க இருக்கிற தமிழர்களுக்கு எதிராக நடைமுறைப்படுத்தப்படுகிற ஒரு சுற்றறிக்கை. இங்க அந்த மருத்துவமனையில பயன்பெறுகிற அனைத்து இங்க இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனையில ஏழை எளிய மக்கள் தமிழர்கள் மட்டும்தான் பெருமையாக இங்க சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு தெரியாத மொழியில இங்க இந்தியை திணித்தால் இந்த மக்கள் சொல்லுகிற தமிழர்கள் சொல்லுகிற அந்த நோயை பற்றிய விவரங்களை இங்க இருக்கிற இந்தி மொழி படித்த மருத்துவர்களுக்கு எந்த விதத்திலும் புரிந்து கொள்ள முடியாத நிலை இருக்கிறது. மருத்துவர்களும் செவிலியர்களும் சொல்லுகிற மொழியை இங்க இருக்கிற தமிழர்கள் சிகிச்சைக்கு வருகிற தமிழர்கள் புரிந்து கொள்ள நிலை இருக்கிறது. உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி உள்ள செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அர்ப்பணிப்போடு பணி செய்வோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இங்கிலாந்தை சார்ந்த பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் செவிலியர் பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். பல்வேறு சேவைகளை செய்த அவரது பிறந்த நாளான மே 12ஆம் தேதி உலகம் முழுவதும் செவிலியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் வளாகத்தில் உலக செவிலியர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் போல் அர்ப்பணிப்போடு பணி செய்வோம் என்றும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். ஜிப்மரில் ஹிந்தியை திணிக்கவில்லை என தவறான தகவலை தெரிவித்துள்ள துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஜிப்மருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். ஜிப்மரில் அலுவல் மொழியாக இந்தியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என ஜிப்மர் நிர்வாகம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகத்தின் இந்த அறிவிப்புக்கு எதிராக திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்களும் அமைப்புகளை சார்ந்தவர்களும் எதிர்ப்புகளை தெரிவித்தும் போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையின் இந்தி திணிப்பு நடவடிக்கையை எதிர்த்து அலுவல் மொழியாக இந்தியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜிப்மர் மருத்துவமனை முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்போது இந்தி திணிப்பு தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய அரசு மற்றும் ஜிப்மர் நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் ஜிப்மரில் மத்திய அரசு ஹிந்தியை திணிப்பதாகவும் அதற்கு முதல்வர் ரங்கசாமி துணை போவதாகவும் குற்றம் சாட்டினார். ஹிந்தி மட்டுமே அலுவல் மொழியாக பயன்படுத்த வேண்டும் என்று சுற்றறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்திய அவர் ஜிப்மரில் ஹிந்தியை திணிக்கவில்லை என தவறான தகவலை தெரிவித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். மேலும் ஜிப்மரில் ஹிந்தி சர்ச்சை தொடர்பாக முதலமைச்சர், அமைச்சர்கள் பேசாத நிலையில் பாஜக மாநில தலைவரை போல தமிழிசை சவுந்தரராஜன் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதாவது அவர் அமித்ஷாஜின்னு யாரு புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் இந்தியில அவருக்கு வரவேற்பு வளைவு போடுறாங்க. அதுல இந்தி இருக்கு. அவர் இங்க வந்துட்டு போன பிறகுதான் இந்த உத்தரவு. இந்த உத்தரவு வந்ததுக்கு காரணமே புதுச்சேரி மாநிலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியை திணிக்கிற வேலையை மத்திய அரசு செய்து இப்போ அமித்ஷா செய்கிறாரு. அதுக்கு இந்த அரசு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் இந்தி மொழியை ஆதரிக்கிறார். ஏன் அவர் வாய்ப்பு? காலாப்பட்டு தொகுதி கணபதி நகரில் புதிய தார்ச்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாகர்குளம் கணபதி நகரில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் அங்குள்ள சாலைகள் முழுவதையும் தார்ச்சாலைகளாக மாற்றும் வகையில் 8,58,000 ரூபாய் செலவில் பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக கட்சியின் நிர்வாகிகள்,
ஊர் பொதுமக்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாவீரர் நகர், குமரன் நகர் பகுதியில் புதிய சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாவீரர் நகர், குமரன் நகர் பகுதிகளில் சாலைகள் மிகவும் மோசமாக இருந்து வந்தது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அவர்களிடம் புதிய சாலை அமைத்து தரும்படி வேண்டுகோள் விடுத்திருந்தனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலமாக லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குமரன் நகரில் சுமார் 8 லட்சம் செலவிலும், மகாவீரர் நகரில் சுமார் 5 லட்சம் செலவிலும் புதிய சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அவர்கள் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் பாஜக தலைவர் சுவாமிநாதன், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலியவர்தன், இளைநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள், பாஜக பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொலிவுறு நகர மேம்பாட்டு நிறுவனத்தின் உயர்திரு முதன்மை அதிகாரி அருண் அவர்களை புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறைக்குட்பட்ட அனைத்து சிறிய மற்றும் பெரிய சைட் வாய்க்கால்கள் சரி செய்வதற்கு நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை பணப்பற்றாக்குறையால் வேலை கிடப்பில் இருந்து வருகிறது. இதனை புதுச்சேரி பொலிவுறு நகர மேம்பாட்டு நிறுவனத்தின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தொகுதிக்குட்பட்ட 6வது வார்டு பெரியபள்ளி, வீரவள்ளி, நேதாஜி நகர், கோலாஸ் நகர், வம்பக்கரபாளையம், வானரப்பேட்டை ஆகிய இடங்களில் அனைத்து சிறிய மற்றும் பெரிய சைடு வாக்கில்களை சரி செய்து தரும்படி, மேலும் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பாதாள வடிகால் பல இடங்களில் விடுபட்டுள்ளது. அதனையும் புதுச்சேரி பொதுப்பணித்துறையிடம் பாதாள வடிகால் அமைத்து தர வேண்டும் என்று மனு கொடுத்துள்ளதாகவும், ஆனால் பொதுப்பணித்துறை பணப்பற்றாக்குறையால் பாதாள வடிகால் அமைக்கும் வேலை கிடப்பில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆகவே புதுச்சேரி பொலிவுறு நகர மேம்பாட்டு நிறுவனத்தின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி, ரோடியார்பேட், காளியம்மன் கோவில் தோப்பு, பெருமாள் கோவில் தோப்பு, எல்லையம்மன் கோவில் தோப்பு, ராசுடையார் தோட்டம், தாவீதுபேட்டை மெயின் ரோடு, கல்லறை வீதி, நாகமுத்து மாரியம்மன் கோவில், கிழக்கு நேதாஜி நகர், அரைப்பணி அவ்வை தோட்டம், உடையார் தோட்டம், வம்பக்கரபாளையம், கிழக்கு கடற்கரை சாலை, திப்புராயப்பேட்டை, ஏஜி சபை மற்றும் லேசர் கோவில் வீதி ஆகிய இடங்களில் பாதாள வடிகால் திட்டத்தை அமைத்து தரும்படி புதுச்சேரி பொலிவுறு நகர மேம்பாட்டு நிறுவனத்தின் முதன்மை அதிகாரியும் அருண் அவர்களை புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சந்தித்து மனு அளித்தார். இந்நிகழ்வில் திமுக பிரமுகர் நோயல், கலாப்பன், மோரிஸ் ஆகியோர் உடனிருந்தனர். கிராம நிர்வாக அதிகாரிகளின் நில அளவை புத்தாக்க பயிற்சி முகாம் வானூர் அரசு பள்ளியில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கான நில அளவை புத்தாக்க பயிற்சி வானூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் நடைபெற்றது. இதில் வானூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள அனைத்து VEO கிராம நிர்வாக அதிகாரிகளின் கூட்டமும் நடைபெற்றது. இதில் வானூர் தாசில்தார் பிரபு வெங்கடேசன், துணை மண்டல துணை வட்டாட்சியர் சந்திரமோகன் தலைமையில் துணை வட்டாட்சியர் ரவி, பில்லா மற்றும் தலைமை நிலைய அலுவலர் ராஜா, ஆய்வாளர் ராஜேஷ் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் தேர்வனம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ செங்கேணி அம்மன் ஆலயத்தில் திருத்தேர் வீதி உலா மற்றும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் தேர்வனம் கிராமத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ செங்கேனி அம்மன் ஆலய சித்திரை உற்சவ விழா மே 3ஆம் தேதி முதல் மே 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. 8ஆம் நாள் திருக்கல்யாணம் மற்றும் 1000 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அன்னதானத்தினை 8ஆம் நாள் உபயதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மற்றும் 9ஆம் நாளான இன்று தேர் பவனி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை 9ஆம் நாள் உபயதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மங்களம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பூஞ்சோலை வாழை மாரியம்மன் ஆலயத்தில் கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் மங்களம் கிராமம் ஸ்ரீ பூஞ்சோலை வாழை மாரியம்மன் ஆலயத்தில் கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழக்கிழமை அன்று கொடியேற்றத்தோடு தொடங்கிய சுவாமி வீதி உலா தினந்தோறும் நடைபெற்று வந்தன. அதனைத் தொடர்ந்து 6ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தினமும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் சுவாமி வீதி உலாவும் அலங்காரத்தோடு நடைபெற்று வந்தன. இந்நிலையில் நேற்று காத்தவராயன் சுவாமி கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மங்களம் கிராமவாசிகள் மற்றும் திருவிழா உபயதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கடலூர் தாலுகா கிளிஞ்சிக்குப்பம் மதுரா சந்திக்குப்பம் பகுதியில் ஸ்ரீ அர்ஜுன சுவாமிக்கும் திரௌபதி அம்மனுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. கடலூர் தாலுகா கிளிஞ்சிக்குப்பம் மதுரா சந்திக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பக்காசுரனுக்கு அன்னம் அளித்தும் அதனைத் தொடர்ந்து மாலை வேளையில் ஸ்ரீ அர்ஜுன சுவாமிக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கும் திருக்கல்யாணமும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டுகளித்தனர். அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலாவும் கேளிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. முக்கிய நிகழ்வாக வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று 12 மணியளவில் படுக்களம் கண்டு மாடு விரட்டி மாலை 6 மணியளவில் தேந்தித்து அம்மனுக்கு ரத உற்சவமும் அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலாவும் குழுவினரால் 18ஆம் போர் என்னும் கேளிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சந்திக்குப்பம் கிராமவாசிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர். பாட்டறிஞர் தமிழ் மாமணி இலக்கியன் அவர்கள் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா ராதி அறக்கட்டளை சார்பில் கல்வி பங்களா வளாகத்தில் நடைபெற்றது. பாட்டறிஞர் தமிழ் மாமணி இலக்கியன் அவர்கள் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா ராதி அறக்கட்டளை சார்பில் கல்வி பங்களா வளாகத்தில் நடைபெற்றது. பொறிஞர் தேவதாசு தலைமையேற்று இவ்விழாவினை நடத்தினார். புதுவை தமிழ் நெஞ்சன் வரவேற்புரை நிகழ்த்தினார். சுகுமாரன் அவர்கள் முன்னிலை வகித்தார். வழக்கறிஞர் கோவிந்தராசு, கவிமாமணி ராமதாசு, காந்தி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பேராசிரியர் இளங்கோ அவர்கள் பாக்னல் என்ற முதல் நூலை வெளியிட்டு அறிமுக உரையாற்றினார். தியாகராஜன் நூலை பெற்றுக்கொண்டார். பேராசிரியை கிருஷ்ணம்மாள் உரிமை விடியல் என்ற 2வது நூலை வெளியிட்டு அறிமுக உரையாற்றினார். ஓவியர் தமிழ்ச்செல்வி நூலினை பெற்றுக்கொண்டார். மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பும் செய்யப்பட்டது. பாட்டறிஞர் இலக்கியன் ஏற்புரை நிகழ்த்தினார். தமிழறிஞர் பலரும் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர். இவ்விழாவின் இறுதியில் தமிழாசிரியர் சின்னசேகர் நன்றி உரை ஆற்றினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ராதி அறக்கட்டளை சிறப்பாக செய்திருந்தனர். உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு செவிலியர்கள் அன்னதானம் செய்தனர். செவிலியர் பணியை தோற்றுவித்த பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்கள் இத்தாலியில் பிறந்தார். பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களின் பிறந்த நாளான மே 12 உலக செவிலியர் தினமாக உலகில் உள்ள செவிலியர்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏற்றி
கேக் வெட்டி கொண்டாடி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமான செவிலிய கல்லூரியில் படித்த செவிலிய மாணவர்கள் மனிதம் காப்பும் அன்னதான தொண்டு நிறுவனத்தோடு இணைந்து ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை முன்பு அன்னதானம் வழங்கினர். இந்த அன்னதானத்தை செவிலியர்கள் ஜெயபிரகாஷ், பூமிநாதன், ரூபாமதி, அண்ணா சக்தி, நித்யஸ்ரீ, லக்ஷ்மி பிரியா மற்றும் கீர்த்திகா தேவி, காயத்ரி ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதற்கான ஏற்பாட்டினை மனிதம் காப்பும் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி திப்புராயப்பேட்டையில் உள்ள தேவி கருமாரியம்மன் கோவிலில் செடில் உற்சவம் நாளை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி வம்பக்கரபாளையம் திப்புராயப்பேட்டை தேவி கருமாரியம்மன் கோவிலில் 41ஆம் ஆண்டு செடல் உற்சவம் கொடியேற்றத்தோடு துவங்கியது. காலை 5 மணிக்கு விக்னேஸ்வரா பூஜை, கணபதி ஹோமம், சக்தி கரகம், ஊர்வலம், சாகை வார்த்தம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக வருகின்ற 13ஆம் தேதி காலை 6 மணிக்கு நாகவல்லியம்மன் கோவிலில் இருந்து பால்குடம் எடுத்து வரப்பட்டு கருமாரியம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறவுள்ளது. மதியம் 2:30 மணிக்கு செடல் உற்சவமும், இரவு 7 மணிக்கு கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதியில் இதுவரை ஆண்களுக்கென்று மேல்நிலைப் பள்ளி இல்லாத நிலையில் காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளி மேல்நிலையாக தரம் உயர்த்தப்பட உள்ளதாக பள்ளியை ஆய்வு செய்த பிறகு சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் முத்தியல்பேட்டை தொகுதியில் ஆண்களுக்கென மேல்நிலைப் பள்ளி இல்லாத நிலையில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் வெகு தூரம் பள்ளிக்கு செல்ல வேண்டிய அவல நிலை இருந்து வந்தது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக முத்தியல்பேட்டை தொகுதியில் ஆண்களுக்கென மேல்நிலைப் பள்ளி அமைத்து தர தொகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட 100 ஆண்டு பழமையான காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கல்வித்துறை அதிகாரிகளோடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். பள்ளியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் முத்தியல்பேட்டை தொகுதியின் மாணவர்களின் நலன் கருதி காமராஜர் உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஏனாம் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மல்லாடி ராஜாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவின் தீவிர ஆதரவாளரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் சாவித்ரி நகர் இளைஞரணி தலைவருமான மல்லாடி ராஜாவின் பிறந்தநாள் விழா ஏனாமில் கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பொன்னாடி போர்த்தி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இதில் ஏனாம் தொகுதியை சார்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மத்திய பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்கலைக்கழக வாயில் முன்பு தீண்டாமை முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மத்திய பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், பல்கலைக்கழகத்தில் அனைத்து பாடப்பிரிவு இருக்கும் புதுவை மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், மத்திய மாநில இசைவு பட்டியலில் இருக்கும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காலாப்பட்டு பகுதியில் உள்ள பல்கலைக்கழக வாயில் முன்பு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இயக்கத்தினர் கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஜிப்மர் மருத்துவமனையில் இந்தி திணிப்பை கண்டித்து தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜிப்மர் மருத்துவமனையில் இந்தி திணிப்பை கண்டித்து ஜிப்மர் மருத்துவமனை வாயில் முன்பு பல்வேறு கட்சிகள், அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள், தமிழ் அமைப்பினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கினர். பாஜக கட்சியின் பட்டியலணி மாநில நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாஜக கட்சியின் பட்டியலணி மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் நியமனம் மற்றும் அறிமுக கூட்டம் கட்சியின் அலுவலகத்தில் பட்டியலணி மாநில தலைவர் தமிழ்மாறன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக புதுவை பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் மற்றும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் ஆகியோர் நியமனத்திற்கான ஆணை வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் பட்டியலணி மாநில நிர்வாகிகள், பாஜக மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தகராறில் வாலிபரை கொலை செய்த 9 பேரை அதிரடியாக கைது செய்த காவல்துறையினர். இந்தி திணிப்பு பற்றி முதலமைச்சர், அமைச்சர்களே பேசாத நிலையில் பாஜக மாநில தலைவரை போல ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செயல்படுகிறார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.